வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோ. ஸோ நம்ம சேனலில் யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸ்பெக்டட் கொஷின் ஃபார் 2025 தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்க்க போகிற கொஷின் ஐஎம்இசி காரிடார். ஸோ ஐஎம்இசி காரிடார் ஏன் முக்கியம்? ஸோ ஐஎம்இசி காரிடார் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஆர்ஐ சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் மெஷர் எடுக்கிறோமோ மேபி அதை பற்றி கொஷின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லைக் குவாட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்னென்னலாம் வந்து சைனாவோட டாமினன்ஸை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு இருக்கோ அதை பற்றி கொஷின் கேட்கலாம். அப்படின்னா ஐஎம்இசி காரிடார் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் ஐஎம்இசி காரிடாரோட மீன்ஸ் அவங்க ஆரம்பிக்கப்பட்ட எய்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு கவுண்டர் பிஆர்ஐ. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா டு கவுண்டர் பிஆர்ஐ, சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்சுவலாக 2023 G20 சம்மிட் அட் டெல்லி. ஸோ அதில் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐஎம்இசி காரிடார் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியேட் பண்ணணும். ஸோ இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார் வந்து இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் சொல்லிட்டேன் என்னது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டு பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். ஸோ ரூல் பேஸ்ட் ஆர்டரை வந்து திரும்பவும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த பெல்ட் அண்ட் ரோடு மீன்ஸ் ஐஎம்இசி காரிடார் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியேட் பண்ணுறாங்க. அரேபியன் பெனின்சுலா என்கேஜ்மெண்ட். ஸோ இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ப்ரெசன்ஸ் அட் கல்ஃப் ரீஜியனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ப்ரெசன்ஸ் கல்ஃப் ரீஜியன் இந்தியாவோட ப்ரெசன்ஸ் வந்து கல்ஃப் ரீஜியனில் இருக்கும். ஸோ அதனால் இந்த அரேபியன் பெனின்சுலாவோட என்கேஜ்மெண்ட், இந்தியா அண்ட் அரேபியன் பெனின்சுலா கண்ட்ரீஸோட என்கேஜ்மெண்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஐஎம்இசி காரிடாரை வந்து ப்ரமோட் பண்ணுறோம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் பீஸ். பிகாஸ் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அது வந்து அதை நிறைய அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் இப்போ நிறைய வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போது அதுக்காக இப்போ அதே மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னா இதுவும் வந்து டெப் டிப்ளமசியை வந்து மீன்ஸ் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வந்து டெப் டிப்ளமசியை தான் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இதுவும் டெப் டிப்ளமசியை தான் ப்ரமோட் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ இது ஆல்டர்னேட்டிவாக இதோட எய்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொண்டு வந்ததுக்கான எய்மே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் பீஸ். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் பீஸ் ரீஜனல் ஸ்டெபிலிட்டியை வந்து கொண்டு வரணும். ஸோ கனெக்டிவிட்டி லெட் டிப்ளமசி. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் பீஸ், கனெக்டிவிட்டி லெட் டெவலப்மெண்ட் அதை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக்கல் காரிடார் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் பீஸ், கனெக்டிவ் லெட் டெவலப்மெண்ட். ஸோ இந்தியா யூஎஸ் மிடில் ஈஸ்ட் கோஆப்ரேஷன். ஸோ இந்தியா யூஎஸ் மிடில் ஈஸ்ட் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது இந்தியா யூஎஸோட ஸ்ட்ராட்டஜிக் அலைன்மெண்ட் இன் வெஸ்ட் ஏஷியா. அதாவது வெஸ்ட் ஏஷியாவில் இந்தியா யூஎஸ்ஏ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன மீன்ஸ் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை உண்டாக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து ஐஎம்இசி காரிடாரோட ரொம்ப முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ். இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஸோ அதுக்கடுத்து யூரோப் இன்டகிரேஷன். ஸோ ஆக்சுவலாக இந்தியா யூரோப் ட்ரேட் லிங்க்ஸை வந்து நம்ம இது மூலமாக இனிஷியேட் பண்ணுறோம். இந்தியா யூரோப் ட்ரேட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இது மூலயமா நம்ம வந்து இனிஷியேட் பண்ணுறோம். இது மூலயமா இந்த ஐஎம்இசி காரிடார் மூலயமா நம்ம வந்து இந்த இந்தியா யூரோப் ட்ரேட் லிங்க் வந்து இனிஷியேட் பண்ணுறோம். ஸோ அது வழக்கம் போல் வந்து பார்த்தோம்னா ஆஃப்ரிக்கன் என்கேஜ்மெண்ட், டிரான்ஸ் ஆஃப்ரிக்கன் காரிடார். ஸோ ஆஃப்ரிக்கன் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டிரான்ஸ் ஆஃப்ரிக்கன் காரிடார். ஸோ காரிடார் இதை வந்து நம்ம மீன்ஸ் இது மூலயமா வந்து ஆஃப்ரிக்காவோட என்கேஜ் ஆகிறோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானை வந்து நம்ம வந்து பைபாஸ் பண்ணுறோம். ஸோ ஐஎம்இசி காரிடாரில் பாகிஸ்தான் கிடையாது. ஸோ ஐஎம்இசி காரிடாரில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் கிடையாது. ஸோ இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பைபாஸ் பண்ணுறோம். ஸோ இந்தியாவிலேருந்து யூஏஇலேருந்து சவுதி அரேபியாவிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேலிருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரீஸ். ஸோ இதுதான் இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார். இதில் பாகிஸ்தான் அப்படிங்கிற கண்ட்ரியே கிடையாது. ஸோ அது மூலமா பாகிஸ்தான் வந்து நம்ம வந்து பைபாஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே வந்து சிக்னிஃபிகன்ஸ் என்னது? ஆல்டர்னேட்டிவ் டு பிஆர்ஐ, அரேபியன் பெனின்சுலா என்கேஜ்மெண்ட், இந்தியா யூஎஸ் மிடில் ஈஸ்ட் கோஆப்ரேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் பீஸ், யூரோப்பியன் இன்டகிரேஷன், ஆஃப்ரிக்கன் என்கேஜ்மெண்ட், பாகிஸ்தான் வந்து பைபாஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ். ஸோ வழக்கம் போல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேலஞ்சஸ். ஸோ இந்த இந்தியன் மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார் அப்படிங்கிறது ரோடுவே, ரயில்வே, ஷிப்பு, ரோடு, ரயிலு, ஷிப்பு. ஸோ இப்போ இத்தனை வேஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான்.
பிகாஸ் ஹை காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ போர்ட்டு, ரெயில், ஆல்சோ டிஜிட்டல். ஸோ ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கிரிட்ஸு. ஸோ இவ்வளோத்தோட இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டு ரொம்ப அதிகம். அதனால தான் ஹை காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இப்போ இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா, யூஏஇ, சவுதி அரேபியா, இஸ்ரேல், கிரீஸு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கோர் ஐடியாலஜியே வேறு அலைன் ஆகிறதுல. அதனால் வந்து பார்த்தோன்னா ஃப்ராக்மெண்டட் பாலிசி லேண்ட்ஸ்கேப், அவங்கவுங்களோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வேறு. ஸோ பட் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இந்த எக்கனாமிக் மீன்ஸில் வந்து ஒன்று சேர்றாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராக்மெண்டட் பாலிசி லேண்ட்ஸ்கேப்பை சொல்லியிருக்கோம். ஸோ ஃப்ராக்மெண்டட் பாலிசி லேண்ட்ஸ்கேப். ஸோ அதுக்கு அடுத்து டிஜிட்டல் அண்ட் எனர்ஜி சிஸ்டம் மிஸ்மேட்ச். வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நார்ம்ஸு, டிஜிட்டல் நார்ம்ஸு இயூக்கு ஒரு மாதிரி இருக்கும், இந்தியாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் கனெக்டிவிட்டி வந்து அடி விழுது. ஸோ அப்போது டிஜிட்டல் அண்ட் எனர்ஜி சிஸ்டம் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ அதுக்கடுத்து வாலடைல் ஜியோபொலிட்டிக்கல் த்ரெட்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ஸ், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஷ்யூஸு, ஸோ அதுக்கடுத்து இஸ்ரேல் பாலஸ்தீன், இஸ்ரேல் ஈரானோட இஷ்யூஸு, இது எல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா இதுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக வந்து இந்த சக்ஸஸ்ஃபுல் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் முடியறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து எக்ஸிஸ்டிங் ரூட் அட்வான்டேஜஸ். ஸோ அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அதாவது ஐஎம்இசி காரிடார் மாதிரியே சூயிஸ் கேனலுமே கனெக்டிங் காரிடார் தான். ஸோ சைனாவோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ், நாம் எப்படி ஐஎம்இசி காரிடார் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபார் பிஆர்ஐன்னு சொல்கிறோமோ, ஸோ அதே மாதிரி அதாவது பிஆர்ஐயை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஐஎம்இசின்னு சொல்கிறோமோ, பிஆர்ஐ வந்து கவுண்டரிங் ஐஎம்இசி அப்படின்னு சொல்லலாம், வைசி வர்சா. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. ஸோ எக்ஸிஸ்டிங் ரூட் ஆல்ரெடி பிஆர்ஐன்னு ஒன்று இருக்கே, நாங்கள் ஐஎம்இசியில் சேரணும், பிஆர்ஐ வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கே, சைனாவே எல்லாமே பண்ணிக்கிறாங்களே. ஸோ அதில் டெப்ட்ராப் டிப்ளமசி அப்படிங்கிறதுமே ஒன் ஆஃப் தி இஷ்யூவாக இருந்தாலும் ஒரு சில கண்ட்ரிஸ் அதை விரும்புகிறாங்க. அப்போது இது எல்லாமே வந்து சேலஞ்சஸ். வே ஃபார்வர்ட் என்ன? டெக்னிக்கல் ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் பிளானிங். ஸோ ப்ராப்பராக வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு டெக்னிக்கல் ஸ்டாண்டர்டைசேஷன் கொண்டு வரணும். அதுக்கடுத்து ஜியோபொலிட்டிக்கல் கன்சர்ன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அப்பாரட்டஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பண்ணோம் அப்படின்னா இந்த ஐஎம்இசி கார்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடியும். ஸோ கன்க்ளூஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா சைனாவோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவோட அவ்வளோ பெரிய மாஸ் ப்ராஜெக்டை கவுண்டர் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஐஎம்இசி காரிடார் எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் போது இட் வில் பி பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் பிஆர்ஐ ஃபார் அதர் கண்ட்ரிஸ். இன்னும் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். தேங்க்யூ.